செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நீங்கள் அதை அறியீர்களா? நல்ல கவனிங்க, இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் கொடுக்கிற இந்த வாக்குத்தத்தத்தை அடிப்படையாக கொண்டுதான் இந்த நாம் என்ன செய்ய போகிறோம், அதை அடிப்படையாக கொண்டுதான் நாம தியானிக்க போகிறோம். சரி, இதோ நான் ஒரு புதிய காரியத்தை செய்கிறேன். இல்ல, திரும்ப வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து சத்தமா வாசிங்க பார்க்கலாம். ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தையை நல்ல ஜீவனுள்ள விதமா வாசிக்கணும். சரியா? வாசிங்க பார்க்கலாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? ஆவியானவர் இந்த வார்த்தையை எழுதுகிற போது ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு ஒரு காரியத்தை சொல்றார். இதோ நான் புதிய காரியத்தை என்ன செய்கிறேன், அது எப்ப வரும் அப்படின்னு சொன்னா, நீண்ட நாட்கள் கழித்தல்ல, நீண்ட மாதங்கள் கழித்தல்ல, அல்லது வருஷங்கள் கழித்தல்ல, இப்பொழுதே அது என்ன செய்யும், தோன்றும். இப்ப தன்னுடைய பகுதியில தான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறார் இல்லையா, இந்த வருஷத்துல கர்த்தர் நமக்கு என்ன செய்ய போகிறார், நம்முடைய திருச்சபைக்கு, நம்முடைய விசுவாசிகளுக்கு, நம்முடைய சபையினுடைய அங்கத்தினர்களுக்கு கர்த்தர் என்ன விதமான காரியங்களை செய்ய போகிறார், அடுத்து அவர் அந்த காரியங்களை செய்கிறதற்கு நாம என்ன செய்ய வேண்டும், ரெண்டு காரியத்தை தான் தியானிக்க போகிறோம். கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்வார், அடுத்து அதை அவர் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அல்லது அவர் அதை செய்யும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த ரெண்டு காரியங்களை தான் நாம் தியானிக்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே உள்ளான இருதயத்துல ஒரு ஆசை இருக்கு, ஒரு வாஞ்சை. ஆண்டவரே, நான் நிறைய பிரச்சனைகள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நிறைய அழுத்தங்கள் மத்தியில வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய பிரேக் த்ரூ வரணும் ஆண்டவரே, ஒரு திருப்பு முனை வர வேண்டும் இல்லையா, ஒரு டேர்னிங் பாயிண்ட் வரணும் ஆண்டவரே. நான் எத்தனை காலம்தான் இதே ஓட்டத்தில் இந்த பிரச்சனைகளோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே, இந்த வியாதிகளோடு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்குன்னு சொல்லி நீங்க ஒரு புதிய காரியத்தை இதுவரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில சம்பவித்திராத, அல்லது என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கிற அந்த ஒரு அற்புதத்தை, ஒரு அடையாளத்தை நீங்க செய்யணும். நம்ம எல்லோருடைய இருதயங்கள்லையும் நமக்குள்ளே ஒரு வாஞ்சை இருக்கிறது. உண்மைதானா? எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இப்ப கர்த்தர் நம்ம இடத்துல சொல்லுகிறது, ஆமா, நீங்க அப்படிப்பட்டதான காரியங்களை நீங்க வாஞ்சிக்கிறது உண்மைதான். நானும் ஒரு புதிய காரியத்தை என்ன செய்ய போகிறேன். ஆனா அவர் அதை செய்கிற போது ரொம்ப எளிமையா ஒரு வார்த்தை நம்மளை பார்த்து திரும்ப கேட்கிறார் இல்லையா. இதே வார்த்தையை அதுல ரொம்ப அழகா போட்டிருக்கு. நம்முடைய பைபிள் எப்படி இருக்குன்னா, நீங்கள் அதை அறியீர்களா, என்ன சொல்றார், நீங்கள் அதை அறியீர்களா. ஆனா நீங்க பொது மொழிபெயர்ப்புல கொஞ்சம் வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். பொது மொழிபெயர்ப்புல வாசிச்சு பார்த்தீங்கன்னா, வாசிங்க பார்க்கலாம் இதே வசனத்தை. ஏசாயா 43:19 பொது மொழிபெயர்ப்புல, இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், புது செயல் ஒன்றை நான் செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா. இன்றைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை இங்கே தான் ஆரம்பிக்கிறது. இன்றைக்கு 99% கிறிஸ்தவர்கள் நாம் எங்கே இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஊழியத்துக்கு கொடுக்கிறேன், ஜெபிக்கிறேன், என்னால் இயன்ற மட்டும் நான் பரிசுத்தமாய் வாழுகிறேன், ஆவிக்குரிய காரியங்களிலே என்னால் இயன்ற மட்டும் நான் செயல்படுகிறேன். ஆனாலும் நான் கேட்கிற அந்த பிரேக் த்ரூவை என்னால் பார்க்க முடியல. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிக பெரிதான, சொல்லிக்கொள்கிற அளவில் ஒரு மிக பெரிதான அற்புதத்தை, அடையாளத்தை என்னால் பார்க்க முடியல. அப்போ எங்கே பிரச்சனை இருக்கிறது? ஏன் அப்படிப்பட்ட காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிக்க முடியல? ஆண்டவர் அதை சொல்லும் போது ரொம்ப தெளிவாய் சொல்றார், நான் ஒரு புதிய காரியத்தை செய்யறேன்ப்பா, அது எப்போவோ வரும்னு நீ நினைக்காத, அது இப்போவே வரும். ஆனா பிரச்சனை என்னன்னா, நீ அதை கூர்ந்து என்ன செய்கிறதே இல்லை, கவனிக்கிறதே இல்லை.
நிறைய நேரங்களில் நான் செய்ய போகிற காரியங்களை அவர் செய்ய போகிற காரியங்களை நாம் கவனிக்காம ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையில நடந்த காரியங்களையே யோசித்து கொண்டிருக்கிறோம். நிறைய விஷயங்கள் ஏற்கனவே நடந்த விஷயங்களைத்தான் நாம் யோசித்துக் கொண்டிருக்கிறோம். இல்ல பிரதர், முதலாம் மழை இப்படி இருந்துச்சாம் பிரதர், ரெண்டாவதுவே இப்படி இருந்துச்சாம் பிரதர், மூணாவதுவே இப்படி இருக்காம் பிரதர். எத்தனை காலத்திற்கு தான் நாம் பழையவைகளையே சிந்திப்போம்? எத்தனை காலத்துக்கு தான் நாம நம்முடைய வாழ்க்கையில ஏற்கனவே நடந்த விரும்பத்தகாத காரியங்களையே பேசிக்கொண்டிருப்போம்? எத்தனை நாட்கள் அதையே நம்ம சிந்தித்துக் கொண்டிருப்போம்? நல்ல கவனிங்க, நீங்களும் நானும் புதிதானவற்றை பெற வேண்டும் என்று சொன்னால் அது ஒண்ணுமே இல்லாத சின்ன விஷயம் போலதான் இருக்கும். ஆனா கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், நீங்களும் நானும் அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணுமா. நீங்களும் நானும் எதை கவனிக்கிறோம் என்பதுல தான் நாம எதை கர்த்தர் நமக்கு எதை செய்ய போகிறார் என்பது இருக்கிறது. நான் இப்படி சொல்றேனே, நீங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை எதிர்கொள்ளுகிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, எப்படிப்பட்ட மனப்பான்மையோடு அதை எதிர்கொள்ளுகிறீர்கள் என்பதுதான் முக்கியம். நான் உங்களுக்கு விளக்கி சொல்றேன், சரியா? ஒரு சம்பவத்தின் மூலமா உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன். வாசிங்க, ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 40வது வசனம். அந்த ஆட்டுக்குட்டிகளை யாக்கோபு பிரித்து கொண்டு, எல்லாரும் சேர்ந்து யாக்கோபு பிரித்து கொண்டு ஆடுகளை லாபானுடைய மந்தையில் இருக்கும் கலப்பு நிறமானவைகளுக்கும் கருப்பானவை எல்லாவற்றுக்கும் எதிராக நிறுத்தி தன் ஆடுகளை லாபானுடைய மந்தையோட சேர்க்காமல் தனிப்புறமாக வைத்துக் கொள்வான். இல்லையா? இப்ப நல்ல கவனிங்களேன், இதை கொஞ்சம் நான் விளக்கி சொல்றேன். லாபான்ட்ட யாக்கோபு வேலை செய்யறார் இல்லையா? இதே பொது மொழிபெயர்ப்புல வாசிக்கலாமா? இதே வசனத்தை ஆதியாகம புஸ்தகம் 30வது அதிகாரம் 40வது வசனம் பொது மொழிபெயர்ப்புல, மேலும் யாக்கோபு, நல்லா கவனிங்க, மேலும் யாக்கோபு ஆட்டுக்குட்டிகளை பிரித்தெடுத்தார். லாபானின் மந்தைகளில் வரியோ கருப்பு நிறமுடைய ஆடுகளை நோக்கி மந்தையை நிற்க செய்தார். தமக்குரிய மந்தைகளை லாபானின் மந்தையோட சேராமல் பிரித்து வைத்தார். இப்ப நல்ல கவனிங்க, லாபான் இடத்துல யாக்கோபு வேலை செய்றார், சரியா? இப்ப வேலை செய்யும் போது உனக்கு என்ன சம்பளம் வேணும்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, இனிமே இந்த வரியா ஆடு இஸ்ரவேல்ல நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பிளைனா இருக்கும், வெறுமையா இருக்கும். எந்த வர்ணமோ அதுல கலப்பு நிறமோ கருப்பு புள்ளியோ வரியோ அதெல்லாம் இருக்காது, சரியா? நம்ம ஒரு செம்மறி ஆடு பார்த்துருக்கீங்கல்ல, அது போல அது பழுப்பு நிறத்துல ரொம்ப பிளைனா தான் இருக்கும் ஆடு. இப்ப லாபான் குறிக்கிறார், இனிமே உனக்கு வரியா இருந்தா புள்ளியா இருந்தா அதெல்லாம் சம்பளம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த வரியா இருக்கிற ஆட்டுல ஒரு சில ஆடு இவருக்கு பிறந்திருக்கு, இவர் பங்குல வந்திருக்கு கொஞ்சம் ஆடு தான். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு 1000 ஆடுன்னு வச்சுக்கிறோமே. 1000 ஆட்டுல ஒரு 980 ஆடு பிளைனா இருக்கு, எந்த வரியும் இல்லை, எந்த புள்ளியும் இல்லை. ஒரு 20-25 ஆடு மட்டும் வரியா புள்ளியா இருக்கு. இப்ப அந்த ஆடு தான் இவருக்கு சம்பளம்னு தீர்மானம் ஆயிடுச்சு, சரியா? இப்ப அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய ஆடுகளை தனியா பிரிச்சு கொண்டு போய் அந்த ஆடுகளை என்ன பண்றாருன்னா, தன்னுடைய ஆடு இன்னொரு ஆட்டை பார்க்கல, மந்தையை கட்டும் போது எப்படி கட்டுறாருன்னா, தன்னுடைய ஆடு இன்னொரு வரியும் புள்ளியும் இருக்கிற ஆட்டையே பார்க்கிற மாதிரி அந்த ஆடுகளுக்கு எதிராகவே தன்னுடைய ஆடுகளை நிறுத்தி வைக்கிறாராம். அல்ல, யோசிச்சு பாருங்க, 1000 ஆட்டுல 900 சொச்சம் ஆடு வெறுமையா இருக்கு, வரியும் புள்ளியுமா, அதை பார்க்க விடல. என்னுடைய ஆடு
வரியும் புள்ளியுமா தான் குட்டி போடணும். அப்படின்னா ஏன் ஆடு வரியையும் புள்ளியையும் தான் பார்க்கணும்னு தன்னுடைய ஆடுகளை தனியா பிரிச்சு வச்சு இந்த ஆடு எதை பார்க்கிற மாதிரியே நிறுத்துறாருன்னா வரியையும் புள்ளியையும் பார்க்கிற மாதிரியே நிறுத்துறார். நல்லா யோசிச்சு பாருங்க, அவ்வளவு ஆடு வெறுமையா இருக்கு. ஆனா இவருடைய ஆடுகளுடைய பார்வை வெறுமையான காரியங்கள் மேல பார்க்க கூடாதான், வரியையும் புள்ளியையுமே பார்க்கணுமா. என்ன ஒரு மனப்பான்மை பாருங்க. நம்ம நிறைய நேரங்களில் நம்முடைய பார்வை எது மேல இருக்குன்னா, எனக்கு பிரதர் இவ்வளவு பிரச்சனைகள் பிரதர், நன்மை செய்யலைன்னு சொல்லலை, கர்த்தர் எனக்கு நன்மை செஞ்சிருக்கார் பிரதர், 1-2 இருக்கு, ஆனா பிரச்சனை தான் நிறையா. இப்ப பார்வை எங்க இருக்குன்னா நிறைய இருக்கிற பிரச்சனையில இருக்கு. அதான் பிரச்சனையே. இப்ப ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறது என்னன்னா, நான் உனக்கு புதுசான காரியத்தை தான் நான் செய்ய போறேன், ஆனா உன்னுடைய பார்வை நீ கூர்ந்து கவனிக்கிறது எதை கவனிக்கிறன்னா, உன்னுடைய வாழ்க்கையில எதெல்லாம் தோல்வி இருக்கோ, எதெல்லாம் எதிராக இருக்கோ, எதெல்லாம் வியாதியா இருக்கோ, எதெல்லாம் பிரச்சனையா இருக்கோ அதையே பார்க்கிறோம். அதுதான் பிரச்சனை. அதான் பிரச்சனை. அங்கதான் கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய விடாம அதை நாம அனுபவிக்க முடியாம தடை உண்டாகிற இடமே அதுதான். ஆண்டவர் சொல்ற காரியம், இங்க பாருப்பா, உன்கிட்ட பிரச்சனை இல்லைன்னு நான் சொல்லல, உனக்காகத்தான் நான் புதிய காரியத்தை செய்ய போறேன். ஆனா நீ உன்னுடைய மனப்பான்மையில நான் செய்த நன்மைகளை பார்க்க தவறுகிற, கடந்த காலத்தில் நடந்த காரியங்களையே சொல்லி 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 பேசி பேசி நாம கடந்த கால காரியங்களையே பேசி கொண்டிருக்கிறோம். இல்ல பிரதர், எனக்கு லாக்டவுன்ல இவ்வளோ லாஸ் பிரதர், இவ்வளோ பிஸ்னஸ் அடி ஆயிடுச்சு பிரதர், இந்த மாதிரி அடி ஆயிடுச்சு, போன வருஷம் இப்படி இருந்துச்சு, அதுக்கு முந்தின வருஷம் இப்படி இருந்துச்சு, அந்த வருஷத்தினால இந்த மாதிரி காரியம் நடந்துச்சு. நல்லா கவனிங்க பிரதர், ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்க விரும்புகிற காரியம், சொல்ல விரும்புகிற காரியம், நீ எதை கவனிக்கிறீங்க? நான் உங்க வாழ்க்கையில புதுசா சில நன்மைகளை துவக்குகிறேன், ஆனா அதை நீங்க கவனிக்கிறது இல்லை. சில தொழில் வாய்ப்புகளை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார், அநேக நேரங்களில் நம்ம அதை கவனிக்கிறது இல்லை. சில புதிய புதிய ஊழிய வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்துகிறார், அதற்காக நாம் சந்தோஷப்படுகிறது இல்லை. சொல்றோம் கர்த்தர் திறந்தார் அப்படின்னு சொல்றோம், கர்த்தர் ஒரு தொழில வாய்ப்பை கொடுத்திருக்கிறார், ஒரு புது பிசினஸ் கொடுத்திருக்கிறார், அல்லது சில புது கஸ்டமரை கொடுத்திருக்கிறார், சில காரியங்கள் செஞ்சிருக்கிறார் சொல்லுகிறோம் அந்த நேரம். ஆனா நாம் கூர்ந்து கவனிக்கிறது எதை கவனிக்கிறோம்னா, அதிகமா பிரச்சனைகளையே கவனிக்கிறோம். இல்ல, அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்கிறது. ஆண்டவர், நான் உனக்கு புதுசா தான் செய்ய போறேன், எப்பவோ செய்யல, இப்பவே செய்கிறேன், அதுக்கு நான் ரெடி. ஆனால் இந்த பிரச்சனைகளையே யோசிக்கிற பத்தியா, பிரச்சனைகளையே பார்த்துட்டு இருக்க பத்தியா, அவ்வளவு ஆடு, யாரெல்லாம் யோசிச்சு பாருங்க, 900 ஆடு வெறுமையா இருக்குங்க, அதை பார்க்கவே விடலையும் அவன். ஏன் ஆடு வெறுமையை பார்க்க தேவையில்லை, ஏன் ஆடு வரியையும் புள்ளியையும் பார்த்தா போதும். இருக்கிறது 25 ஆடு தான், வரியும் புள்ளியுமா இருக்கிறது 25 ஆடு தான். அது வரியையும் புள்ளியுமே பார்த்தா போதும். என்னப்பா என்ன நியாயம்ப்பா, 900 ஆடு வெறுமையா தானே இருக்கு, அதை பார்க்கட்டும். நெவர், ஏன் ஆடு வெறுமையை பார்க்க கூடாது. அதே தான் பிரதர் கர்த்தரும் சொல்றது, அவருடைய ஆடுகளாகிய நீங்க உங்க வாழ்க்கையின் வெறுமையை பார்க்காதீங்க, வரியையும் புள்ளியையும் பார்க்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை பழுகவும் பெருகவும் பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் நம்மிடத்தில் அதை எதிர்பார்க்கிறார் பிரதர். நீங்க பாருங்க, உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்யற நன்மைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அதையே பாருங்க, அதையே பேசுங்க, அதுக்கு நன்றி சொல்லுங்க. நீங்க செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா புதிதான காரியங்கள் வெளிப்பட ஆரம்பித்து விடும். இதுதான் உங்களுடைய அந்த பார்வை இருக்குல்ல, நம்முடைய ஆட்டிடியூடு, நம்முடைய அந்த மனப்பான்மைன்னு சொல்றோம்ல, நம்ம இருதயத்தில் நம்முடைய காரியங்களை எப்படி பார்க்கிறோம், எப்படி பார்க்கிறோம், அதுல தான் இருக்கு விஷயமே, அதுல தான் இருக்கு காரியமே. நாம எதிரான காரியங்களையே பார்த்து பார்த்து பார்த்து, ஏன்னா சொசைட்டி அப்படி ஆயிடுச்சு பாருங்க. இல்ல, சொசைட்டி புதிதான காரியங்களை, எதிர் வருகிற காரியங்களை பார்க்கறது இல்லை. இன்னைக்கு சொசைட்டியில நிறைய என்ன செய்யறாங்கன்னா, கடந்த காலத்தில் நடந்த காரியங்களே நிறைய நெகட்டிவையே சொல்லி 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 அதையே நம்முடைய காதுகள் கேட்டுக்கிட்டே இருக்கா. என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப இந்த நெகட்டிவான காரியங்களை மட்டுமே நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.
எதிரான அது 1000 இருக்கட்டும் பிரதர், 1990 காரியம் உங்களுக்கு எதிரானதாக இருக்கட்டும். இப்ப அவர் சொல்றது, ஏன் ஆடுகள் எதிரானவற்றை சிந்திக்க கூடாது? இருக்கும் லைஃப்னா சில காரியங்கள், எதிரான காரியங்கள் இருக்கலாம், சில சோதனையான தருணங்கள் இருக்கலாம். ஆனா அதையே யோசிச்சுட்டு இருந்தோன்னு வச்சுக்கிறீங்க, அதையே பேசிட்டு இருந்தோன்னு வச்சுக்கிறீங்க, எந்த புதிய காரியத்தையும் நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற முடியாது. இன்றைக்கு 99% கிறிஸ்தவர்கள் ஸ்ட்ரகிள் ஆகி நிற்கிற இடம் இங்கே தான். இதில் தான் நிற்பாங்க. நல்லா ஜெபிப்பாங்க, நல்லா வேதம் வாசிப்பாங்க, நல்லா இருக்கும், உபவாசம் எல்லாமே நல்லா இருக்கும், அந்நிய பாஷையில் நல்லா ஜெபம் எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் மிராக்கிள் மட்டும் வராது. ஏன்? இதுதான் காரணம். நீங்க எதை கவனிக்கிறீங்கிறது முக்கியம் பிரதர். நீங்க எதை பார்க்குறீங்கிறது முக்கியம். யோசிச்சு பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கூடவா இல்லை, ஒரு சின்ன நன்மை, கர்த்தர் செய்த ஒரு சின்ன நன்மை கூடவா இல்லை? யோசிச்சு பாருங்களேன். அதை கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க, அதையே பாருங்க, அதையே பேசுங்க. 900 காரியம் எதிரானதா இருக்கட்டுமே, 900 காரியம் நீங்க விரும்பாத காரியங்கள் இருக்கட்டுமே, உங்களை துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருக்கட்டுமே, அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு, இல்லை நான் இனிமே கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் மேல நான் கண் வைக்க போறேன், அவர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளை நான் பேச போறேன். கணவன் மனைவியா நாங்க இனிமே பேசினா எதிரான காரியத்தை என்னவே செய்ய போறது இல்லை, பேச போறதே இல்லை, கர்த்தர் எங்களுக்கு செய்திருக்கிற நன்மையானவைகளை மட்டும்தான் பேச போறோம். ஒரு முடிவு எடுங்களே. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இப்ப கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார், நீங்கள் அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? நீங்க கொஞ்சம் அதை என்ன செய்யுங்க, பாருங்க, கூர்ந்து என்ன செய்யுங்க, கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. இன்னொரு உதாரணத்தை சொல்றேனே. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளா இருக்கிறாங்க இல்லையா? அடிமைகளா இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 430 வருஷம் வரைக்கும் யாக்கோபு எகிப்தில் இஸ்ரவேலிருந்து புறப்பட்டு போனதுலேருந்து கால்குலேட் பண்ணிங்கன்னா 430 வருஷம் வரைக்கும் அவர்கள் என்னவாக இருக்கிறார்கள்? அடிமைத்தனத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். சரியா? இப்போ அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கி கொண்டு வரணும். அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறாங்க, அவ்வளவு பிரச்சனைகள். ஒவ்வொரு நாளும் அவர்களுக்கு சவுக்கடி தான், ஒவ்வொரு நாள் சாப்பாடும் போராட்டமான வாழ்க்கை தான் இஸ்ரவேலர்களுக்கு எகிப்து தேசத்தில். இப்போ அவர்களை விடுதலை பண்ணி கொண்டு வர வேண்டும். சரியா? அப்ப அங்க ஒரு சம்பவம் நடக்குது. இஸ்ரவேலர்கள் இருக்கிற அந்த எகிப்து தேசத்துல கர்த்தர் 10 வாதைகளை அனுப்புகிறார் இல்லையா? அதுல ஒரு வாதை கல்மழை பொழிகிற வாதை. ஒரு வாதை என்ன வாதை? கல்மழை பொழிகிற வாதை இல்லையா? அந்த கல்மழை பொழிகிற போது என்ன நடக்குதுன்னா, அந்த தேசத்துல உள்ள எல்லா மரம் செடி கொடிகள் எல்லாமே அழிக்கப்பட்டு போச்சு. வார்கோதுமையிலிருந்து நிலங்கள்ல முளைச்ச எல்லாவற்றையும் என்ன செஞ்சிட்டார் ஆண்டவர்? அழித்து போட்டு விட்டார். இதுதான் இப்ப சிச்சுவேஷன். ஆனா இப்ப இஸ்ரவேலர்கள் வெளியே வர்றாங்க, ஒரு குறிப்பிட்ட பயிரை மட்டும் கர்த்தர் அழிக்காம விட்டிருந்தார். வாசிங்க யாத்திராகம புஸ்தகம் 9வது அதிகாரம் 31-32. அப்பொழுது வார்கோதுமை கதிர்பயிரும் சணல் தாழ்பயிருமாய் இருந்தது. அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று. சணல் எகிப்து தேசத்துல இந்த பட்டுன்னு சொல்றோம் இல்லையா, சணலை வைத்து இந்த பட்டு உற்பத்தி. ஏன்னா எகிப்து இந்த ஆடைகளுக்கு ரொம்ப புகழ் பெற்றது இல்லை அந்த நாட்கள்ல. சணல்ங்கிறது ஒரு பணப்பயிர். இப்போ அப்படிதானே சொல்லுவாங்க. சணல்ங்கிறது என்னது? பணப்பயிர். நல்ல பணம் சம்பாதித்து கொடுக்கிற ஒரு பயிர். சணல் தாழ் பயிராக இருந்ததா? சொல்லுங்க, என்ன பயிராக இருந்ததா? தாழ் பயிர். தாழ் பயிர்னா என்ன தெரியுமா? நம்ம இந்த நெல் அறுக்கிறவங்களுக்கு தெரியும், தாளடி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? நெல்லை அறுத்துட்டு அந்த மிச்சம் கொஞ்சம் வேர் இருக்கும்ல, அதை என்ன செய்வாங்க? அதுக்கு பேர் தாளடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது கொஞ்சம் வேறு மட்டும் நீங்கள் அறுத்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேறு மட்டும் என்ன செய்யும் இருக்கும், அதை உழுது விடுவாங்க இல்லையா? உழுது விட்டுருவாங்க. இப்போ நல்லா கவனிங்க, ஏற்கனவே சணல் விளைஞ்சு அறுத்துருக்கு, அதனுடைய மிச்சம் கொஞ்சம் அந்த நிலத்தில் இருக்கிறது. இப்ப கல்மழை விழுகிற போது எல்லாவற்றையும் அது என்ன செய்து போட்டதாம்? அழித்து போட்டது.
பழைய காரியங்கள், நிறைய காரியங்கள் அழிந்து கிடக்கு. அடுத்து வாசிங்க. கோதுமையும் கம்பும். எல்லாம் யோசிச்சுக்கிறங்க. தாள் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? தாள் அடிக்கிறதுனா என்னன்னா, ஏற்கனவே இருக்கிற பழைய காரியங்கள், பழைய வேர்லாம் அங்க நிறைய இருக்கிறது. இப்ப அதெல்லாம் என்ன செஞ்சு போயிருச்சான்? அழிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து வாசிங்க, 32 வாசிங்க. கோதுமையும் கம்பு கதிர் விடாதிருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. இப்ப கோதுமை பெரிய அளவுல வளரலையா, அது சும்மா லேசா துளிர்த்து இருந்துச்சான். லேசா மண்ணுல இருந்து அப்படி அந்த கோதுமை அப்படி பசும்புல் போல அப்படி வெளியே வந்த நிலைமையில இருந்துச்சான். அதனால கர்த்தர் அதை அழிக்காம விட்டுட்டாராம். இப்ப நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே வருகிறாங்க. பஸ்கா அடிக்கப்பட்ட இரவுல வெளியே வருகிறாங்க. இத்தனை ஆண்டு காலம் அங்க என்ன நடந்திருக்கிறது? அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, அவ்வளவு போராட்டங்கள் இருக்கிறது. இப்ப கல்மழையினால எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது, வெட்டுக்கிளிகளினால எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் அழிந்து போய் கிடக்கிறது. இப்ப நைட்டு இரவு நேரத்தில் அவங்க விடுதலை ஆகுறாங்க. எகிப்து தேசத்துல சங்காரத்துதன் வந்துட்டான். இப்ப விடுதலை ஆன உடனே இஸ்ரவேலர்களை எல்லாம் அவங்க அனுப்பிச்சு விடுறாங்க. எகிப்தியர்கள் போயிருங்கன்னு துரத்தி விடுறாங்க. இப்ப அதிகாலை நேரத்தில் இஸ்ரவேலர்கள் அப்படி வெளியே வர்றாங்க. வெளியில வருகிற போது அந்த கோதுமை பயிரானது அப்பதான் முளைச்சு ஃப்ரெஷ்ஷா அந்த நுனி புல் அப்படி பசுமையா இருக்கும் பாருங்க. அந்த பனி பொழிவுல அது பசுமையா இருக்கும் பாருங்க. அதிகாலை நேரத்தில் அதை பார்த்த வண்ணமாவே வெளியே வர்றாங்க. நல்ல கவனிங்க. இத்தனை நாள் அவர்களுடைய பார்வை எதுல இருந்துச்சுன்னா, பிரச்சனையில இருந்துச்சு, தாளடியில இருந்துச்சு, அழிவுல இருந்துச்சு. இவ்வளவையும் பார்த்திருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இப்ப ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ள போகும்போது, ஒரு புதிய ஒரு விடுதலையான ஒரு ஃப்ரீடமான லைஃபுக்குள்ள போகும்போது கர்த்தர் எவ்வளவு அழகா அவர்களை நடத்துறாரு பாருங்க. இவங்க பழைய அழிக்கப்பட்ட காரியங்களையே பார்த்துக்கிட்டு வெளியில வந்தாங்கன்னா இவர்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்காது. இவங்க கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான காரியங்களை, புதிதாக முளைத்திருக்கிற காரியங்களை, இப்போதான் ஆரம்பித்திருக்கிற காரியங்களை பார்க்கணும்னு சொல்லி அந்த கோதுமை பயிர்களை ஃப்ரெஷ்ஷாக முளைக்க வச்சிருந்தாராம். அது அப்படி வருகிற போதே, வெளியே வருகிற போதே அந்த கோதுமை பயிர் நல்லா கவனிங்க. அதுக்கு முன்னாடி சணல் பணப்பயிர்லாம் அழிஞ்சு கிடக்கு. அவர்களுடைய எகிப்தியருடைய எல்லா பொருளாதாரமும் அழிஞ்சு கிடக்கு. அதையெல்லாம் பார்த்துட்டு தான் வர்றாங்க. ஆனால் அதோட கர்த்தர் விடல. அங்கிருந்து உள்ள நுழைகிற போதே, வனாந்தரத்துக்குள்ள இன்னும் வெளியே உள்ள வரல, இப்போதான் எகிப்தை விட்டே வெளியே வர்றாங்க. அப்படி பார்க்கிற போதே நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த ஃப்ரெஷ்ஷாக அந்த கோதுமை பயிர்களை இல்லை நீங்க வாசிங்க. உபாகமம் 16:1 வாசிங்க. ஆபீப் மாதத்தை கவனித்திருந்து என்ன செய்திருந்தா? நல்லா கவனிங்க. என்ன செய்திருந்தா? ஆபீப்னா என்ன அர்த்தம்னா, அந்த கோதுமை அப்படி முளைச்சு நிக்குதுல, இளம் தளிரா, அதுக்கு பேர் தான் ஆபீப். எபிரேயத்தில் நாங்கள் ஆவிவ் அப்படின்னு சொல்லுவோம். AVIV அப்படின்னு போட்டுருவோம். தமிழில் ஆபீப் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆவிவ், அந்த இளம் தளிர் முளைச்சு நிற்கிது பாருங்க, அதுக்கு பேர் தான் ஆவிவ். சரியா? அவங்க இஸ்ரவேலர்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்தபோது அந்த இளம் தளிர் முளைச்சதுனால அந்த மாதத்துக்கு என்னென்னு பேர் வச்சுட்டாங்க? ஆபீப் மாதம்னு என்ன செஞ்சிட்டாங்க? பேர் வச்சுட்டாங்க. வாசிங்க பார்க்கலாம். ஆபீப் மாதத்தை நீங்கள் கவனித்திருந்து அதில் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க கடவாய். ஆபீப் மாதத்திலே ராக்காலத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினாரே. அப்ப நல்ல கவனிங்க. ஆண்டவர் எவ்வளவு அழகா அதை அவங்க பார்வையில் வைக்கிறார் பாருங்க. நீ கொஞ்சம் அழிஞ்சது, தாளடி, வெட்டுக்கிளியினால செத்தது, அதை பார்த்துக்கிட்டு புதிய வாழ்க்கையில பிரவேசிக்க முடியாது. ஏற்கனவே நடந்த காரியங்களையே சிந்தித்து கொண்டு, ஏற்கனவே இருந்த அந்த எகிப்தினுடைய பிரச்சனைகளை, தோல்விகளை, அதன் தாளடிகளை பார்த்து கொண்டே நீங்கள் புதிய வாழ்க்கைக்குள்ள, விடுதலையான வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்க முடியாது. அப்ப புதிய வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கணும், விடுதலையான வாழ்க்கைக்குள்ள பிரவேசிக்கணும்னா நீங்களும் நானும் புதிதா நமக்குள்ள முளைக்குது பாருங்க சில நன்மை, புதிதா நமக்குள்ள துளிர் விடுது பாருங்க சில ஆசீர்வாதங்கள். அதை கொஞ்சம் கவனிங்க. உங்க பார்வைகளை பழைய காரியங்கள்ல இருந்து தூக்கி போடுங்க. எத்தனை காலம்தான் அதையே பேசுவீங்க?
எனக்கு இந்த சீட்டு கிடைக்கல பிரதர், இந்த இடத்துல நான் படிக்கல பிரதர், அது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், இந்த மாதிரி நான் வெளிநாடு போயிருந்தா நல்லா இருந்திருக்கும், அல்லது இந்த மாதிரி நடந்திருந்தா நல்லா. எத்தனை காலத்திற்கு நாம் பழையவைகளையே பேசுவோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இதுதான் தேவன் செயல்பட விடாம தடுக்கிற காரியமே. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் ஏற்கனவே என் வாழ்க்கையில ஒரு காரியம் நடக்கல அப்படின்னு நீங்க சொல்றீங்கனாலே என்ன அர்த்தம்னா, அதன் இன்னொரு அர்த்தம் என்னன்னா, கர்த்தர் புதுசு, என் வாழ்க்கையில எதையும் செய்ய முடியாது, அதான் அர்த்தம். இப்ப ஆண்டவர்கிட்ட, இல்ல ஆண்டவரே, நான் இனிமே பழசையெல்லாம் பேச போறது இல்லை, நீங்க செய்கிற நன்மைகளை நான் இனிமே கவனிக்க போறேன். நீங்க எனக்கு நன்மை செய்ய வல்லவராக இருக்கிறீர், நீங்க என்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறீர், நீங்க விசுவாசத்தோட புதிதானவைகளை பார்க்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களை மாபெரும் விளைச்சலுக்குள்ளே கொண்டு போக வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அப்படி வெளியே வரும்போதே அவருடைய அப்படியே மைண்ட் எல்லாம் மாத்திர. உண்மைதானா? நீங்க ஒரு பார்க்குக்கு போங்க, அப்படி பச்சை பசேன்னு இருக்கிற காரியத்தை பார்த்தா அவங்க மைண்டே என்ன ஆகுது? அப்படியே ஃப்ரெஷ் ஆகுதா? ஒரு புல்வெளி அப்படியே பாருங்க, பசுமையான பச்சை பச்சைன்னு இருக்கிற அப்படி புல்வெளியை பார்த்த உடனே அவங்க மைண்டு என்ன ஆகுது? ஃப்ரெஷ் ஆகுதா? பழச என்ன செய்யுது? உங்களுடைய மைண்ட் என்ன செய்யுது? மறக்குது பாருங்க. கர்த்தர் சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட அவங்களை எப்படி நடத்திட்டு வர்றாரு பாருங்க. இவங்க அழிவையே பார்த்துட்டாங்க, தாளடியையே பார்த்துட்டாங்க, பிரச்சனைகளையே பார்த்துட்டாங்க, இதோட இவங்க விடுதலையான வாழ்க்கைக்குள்ள போக முடியாது, கானானை நோக்கி போக. நல்ல கவனிங்க பிரதர், நான் திரும்பவும் சொல்றேன், இவர்கள் போவது வனாந்தரத்துக்குள்ளதான். எங்க தான் போறாங்க? இவர்கள் எதுக்குள்ளதான் போறாங்க? ஆனா ஆண்டவர் இவளுடைய மைண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்றாரு பாருங்க. அது வனாந்தரமாகவே இருந்தாலும் கூட நீங்க ஃப்ரெஷ்ஷான மைண்டோட உள்ள போங்க, உங்களுடைய மனம் புதிதாக்கப்பட்டவர்களா உள்ள போங்க, பழசெல்லாம் சிந்திக்காம அந்த வனாந்தரத்துக்குள்ள உள்ள போங்க. கர்த்தர் உங்களை கடைசி வரைக்கும் எந்த குறைவில்லாமல் நடத்துகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். உண்மைதானா? வனாந்தரத்துக்குள்ள நுழையும் போதே ஒரு புதிதான மனப்பான்மையோடு பழையவற்றை எல்லாம் களைந்து போட்டு, அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், பூர்வமானவைகளை என்ன செய்ய வேண்டாம், அதை சிந்திக்கவே செய்யாதீங்கப்பா. அதையே எத்தனை காலம் பேசுவீங்க? நடந்த விஷயங்களே எத்தனை காலம் பேசுவோம்? சில விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லைன்னு நான் சொல்லலை பிரதர். சில கடந்த காலங்களில் உங்களுடைய தொழிலில் சில காரியங்கள் நடந்திருக்கலாம், சில உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம், சில காரியங்கள் நடந்திருக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் புதிதானவைகளை செய்ய விரும்புகிறார். அதுக்கு நீங்கள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பித்திருக்கிற நன்மையானவைகளை பார்க்க ஆரம்பிங்க. கடந்தவை எல்லாவற்றையும் மறுரூபமாக்க அவரால் முடியும் பிரதர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எல்லாவற்றையும் சரி செய்ய அவரால் முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நான் சொல்றேன், வனாந்தரத்துக்குள்ளேயே நீங்க போகலாம் பிரதர். கடுமையான உஷ்ணம் நிறைந்த வனாந்தரத்தை நோக்கி நீங்க போயிட்டு இருக்கலாம். ஆனா உங்களுடைய மனப்பான்மை சரியாக இருக்குமே ஆனால் அந்த வனாந்தரத்தையும் கர்த்தருடைய மேக ஸ்தம்பத்தினால மறைக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அந்த வனாந்தரத்திலையும் உங்களை குறைவில்லாம நடத்த முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், நீங்க எந்த வாழ்க்கைக்குள்ள போறீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட சூழ்நிலையில போறீங்கிறது முக்கியம் இல்லை, எப்படிப்பட்ட மனப்பான்மையோட போறீங்கிறது தான் முக்கியம். இல்லை பிரதர், நான் பழசெல்லாம் இனிமே பேசலை, நடந்தவைகளையெல்லாம் சிந்திக்கலை, அதுக்கு ஏன் என்ன காரணம் உட்கார்ந்து ஆராய்ந்து கொண்டு, இல்லை இது ஏன் நடந்துச்சு, நடக்காமல் இருந்திருக்கலாமே, கர்த்தரால் அப்படி செஞ்சிருக்க முடியாதா, அது வாக்கும் இது வாக்கும். நல்ல கவனிங்க, கர்த்தர் எனக்கு ஆரம்ப நாட்கள்லேயே, ஊழியத்தின் ஆரம்ப நாட்கள்லேயே கற்றுக் கொடுத்த காரியம், என்னிடத்துல இது ஏன் இப்படின்னு ஒரு நாள் என்ன செய்யாத கேள்வி மட்டும் கேட்கார். ரபி அடிக்கடி சொல்லுவார், கர்த்தர்கிட்ட போய் என் வாழ்க்கையில ஏன் அப்படிலாம் நடக்குது அப்படின்னு ஒரு நாளும் போய் என்ன செஞ்சிடாத கேட்டுறார். உன்னோட வாழ்க்கையில் சில காரியங்கள் இருக்கலாம், சரீரத்தில் சில பலவீனங்கள் இருக்கலாம், வேறு சில காரியங்கள் இருக்கலாம், உங்களுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்கலாம், வேறு என்ன வேணா இருக்கலாம், சில உறவுகளை நீங்கள் இழந்திருக்கலாம், கடினமான தருணங்கள் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் கர்த்தர்கிட்ட மட்டும் போய் ஏன் இப்படின்னு நீங்கள் கேட்டக்கூடாதா? நீங்கள் கேட்காம நின்றுட்டீங்கன்னா, கர்த்தருக்கு முன்னாடி கேட்காம நின்றுட்டீங்கன்னா, இந்த உலகமே ஒரு நாள் கர்த்தர்கிட்ட கேட்குமா, உங்களை காட்டி கேட்குமா, இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு ஆசீர்வாதம், இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கிருபை, இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு அபிஷேகம், இவங்களுக்கு மட்டும் ஏன் இவ்வளவு வல்லமை கொடுத்துருக்கீங்க. ஒரு நாள் உலகமே போய் கர்த்தர்கிட்ட கேட்குமா.
நான் சொல்றேன் பிரதர், ஒரு நாளும் கர்த்தர்ட்ட போய் ஏன் ஆண்டவரே இப்படி இருக்குன்னு ஒரு நாளும் கேட்காதீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க பல்ல கடிச்சுக்கிட்டாலும் கர்த்தருக்கு பின்னாடி அமைதியாக சல்யூட் போட்டு நடந்து போயிட்டே இருங்க. நிச்சயமா சொல்றேன், நீங்க போய் சேர வேண்டிய இடத்திற்கு செம்மையான பாதைகளில் நடத்தி கொண்டு போக அவர் வல்லமையிலவராக இருக்கிறார். இல்லை அந்த 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 நம்ம நிறைய நேரங்களில் என்ன நினைக்கிறோம்னா, நமக்கு ஆன்சர் கிடைக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை காரியம் விளங்கணும்னு நினைக்கிறோம். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஒரு நாளும் காரியத்தை விளங்க பண்ணுகிறவர் அல்ல, அந்த காரியத்தில் தம்முடைய மகிமையை விளங்க பண்ணுகிறவராக இருக்கிறார். காரியம் விளங்காது நமக்கு. நம்ம என்ன நினைக்கிறோம், காரியம் எனக்கு விளங்கணும். ஏன் காரியம் விளங்கணும்? நல்ல கவனிங்க பிரதர், கர்த்தர் ஒரு நாளும் உங்களுக்கு காரியத்தை விளக்கி சொல்லவே மாட்டார். ஏன்னா காரியத்தை மறைக்கிறது கர்த்தருக்கு மேன்மை இல்லை. அவர் ஒரு நாளும் உங்களுக்கு காரியத்தை விளக்க மாட்டார். ஏன்னா விளக்கி சொன்னாலும் நமக்கு விளங்காது, அதான் உண்மை. விளக்கி சொன்னாலும் நமக்கு என்ன செய்யாது, நமக்கு குழப்பம் தான். நம்ம ஒன்றும் பெரிய ஞானிகள்லாம் கிடையாது. அவர் என்ன காரணம் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இன்னும் குழப்பம்தான் மிஞ்சும். காரியத்தை நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ஞ்சிட்டு இருக்காதீங்க, அந்த காரியத்தில் கர்த்தர் செய்ய போகிற மகிமையை ஆராய்ங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கடந்த காலங்களில் உங்களுடைய லைஃப்பில் என்னெல்லாம் நடந்துச்சோ, குறிப்பாக இந்த 2 ஆண்டுகளில் உங்கள் லைஃப்பில் என்னெல்லாம் காரியம் எதிராக இருந்துச்சோ எல்லாத்தையும் தூக்கி தூர வச்சிருங்க பிரதர். கர்த்தர் புதிதானவற்றை செய்ய வல்லமையிலவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவருக்கு எதை செஞ்சாலும் புதுசாக செய்யணும், அதான் அவருக்கு பிடிச்சதே. பார்த்துருக்கீங்களா, ஒரு நன்மை, ஒரு அற்புதத்தை ஒரே விதமாக செய்ய மாட்டார், திரும்ப திரும்ப மாற்றி 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 தான் செய்வார். பார்த்துருக்கீங்களா, செங்கடலை கர்த்தர் பிளக்கு தண்ணீரில் மிராக்கிள் பண்ணணும். செங்கடல் முன்னாடி இருக்கு, செங்கடலை கூறா 12 கூறுகளை என்ன செஞ்சாரா, பிளந்து போட்டாரா. சரி, அடுத்து யோர்தான் வருதுல, அதையும் அதே மாதிரி பிளக்கலாம்லன்னா அதை பிளக்கலையாம், அதை குவியலாக நிற்க வைத்தாராம். சொல்லுங்க, எப்படி நிற்க வைத்தாரா? தண்ணீர் ததும்பி தானே நிற்கும், இங்க எப்படி நிற்குது? தண்ணி குவியலா நிற்குது இல்லை. சரி, அடுத்து புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது அதே தண்ணீரை வச்சு இன்னொரு மிராக்கிள், தண்ணீரை என்ன எப்படி மாற்றினாராம்? திராட்சை. ஒரு காரியத்தை ஒரே மாதிரி செய்ய மாட்டார், அவர் எல்லாவற்றையுமே புதுசு புதுசாக தான் செய்வார். உண்மைதானா? அதுதான் ஒரு சிருஷ்டிகருடைய, ஒரு கிரியேட்டருடைய தன்மையை என்னன்னா புதுசு புதுசாக செய்யணும். ஒரு கிரியேட்டர், கிரியேட்டிவிட்டி மைண்டுன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் என்ன செஞ்சுட்டே இருப்பாரு, புதுசு புதுசாக உருவாக்குவார். ஏற்கனவே பழச என்ன செய்ய மாட்டாரு, செய்ய மாட்டார். அவர் சிருஷ்டிகர். உண்மைதானா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்? நீங்க என்ன இதையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா, இன்னும் பழசையே பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனையே. ஏன் புதுசு வரலைன்னா இன்னும் எதையே பிடிச்சிட்டு இருக்கிறோம், நம்ம பழசையே பிடிச்சிட்டு இருக்கிறது தான் பிரச்சனை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, இங்க பாருப்பா, நான் சிருஷ்டிகரா இருக்கிறதுனால நான் பழசை விட்டுட்டு எதைத்தான் செய்வேன், இனிமே நான் புதுசை செய்வேன். நீ எதை கவனிக்கலன்னா பழசையே கவனிச்சுட்டு இருக்க. நீ எதை கவனிக்கணும்? புதிதான செய்ய போற நன்மைகளை கவனி. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அந்த எதிர்பார்ப்போடு இருங்க. கர்த்தர் வருகிற நாட்களில் உங்களுக்கு புதிதான காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த வருஷத்தில் நம்முடைய சபைக்கு புதிதான காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஹிஸ்டரியிலே இல்லாத, வரலாற்றிலே இல்லாத புதிதான காரியங்களை நீங்க காண போறீங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? விசுவாசிக்கிறவங்க விசுவாசிக்கிற அளவுக்கு தக்கதா சத்தமா ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார் பிரதர். அவர் சொல்றது எல்லா பழசையும் தூக்கி தூரத்தில் போட்டுருங்க. அதெல்லாம் இனிமே நினைச்சு கூட பார்க்காதீங்க, அதெல்லாம் யோசிக்கவே செய்யாதீங்க. அதெல்லாம் நினைவுக்கு வந்தா சொல்லுங்க, இல்ல கர்த்தர் எனக்கு இனி வரும் நாட்களில் புதிதானவைகளை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நீங்க அப்படிப்பட்ட உணர்வோடு உங்களுடைய எதிர்காலத்துக்குள்ள கடந்து போங்க பிரதர். உலகம் வேணா கடந்த காலத்தையே பேசிட்டு இருக்கட்டும், பழசையே பேசிட்டு இருக்கட்டும், கொரோனா கடந்த கால காரியங்களையே பேசிட்டு இருக்கட்டும், ஆனா நீங்களும் நானும் கர்த்தர் செய்ய போகிற புதிதானவைகளை பேச போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகம் வேணா 900 ஆடுகளை பார்க்கிறவங்களா இருக்கட்டும், ஆனா நீங்களும் நானும் வரியுள்ள காரியங்களை தான் பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நாம வெறுமையான காரியங்களை பார்க்க போறதில்லை, நம்ம ஆசீர்வாதமான காரியங்களை தான் பார்க்க போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ற முடியும்? நீங்க எப்ப பழையவற்றை சிந்திக்கிறத நிறுத்திட்டு தூக்கி தூரத்தில் போடுறீங்களோ அப்பதான் புதிதானவைகள் உள்ள வர ஆரம்பிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? லேவியராகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். லேவியராகமம் புஸ்தகம் 26வது அதிகாரம் 10வது வசனம்.
போன வருஷத்து பழைய தானியத்தை சாப்பிட்டு புதிய தானியத்திற்கு இடமுண்டாகும்படி. பழசெல்லாம் வச்சிருக்காத, விழுங்கிரு. பழசெல்லாம் என்ன செய்யாத, வச்சிருக்காத, விழுங்கி செரிச்சிரு. செரிச்சிட்டு புதிய தானியத்திற்கு இடம் உண்டாகும்படி பழையதை விலக்குவீர்கள். இப்ப புதுசு வரணும்னா எதை விளக்கி ஆகணும்? பழச விளக்கி ஆகணும் பிரதர். நிறைய பேருடைய ஆட்டிடியூட் நீங்க வீட்டுல எல்லாம் பார்த்துருக்கீங்களா? வீட்டில் அவ்வளவு பொருள் குப்பையா கிடக்கும். அதுல 90% என்னவே பண்ண மாட்டான், யூஸ் பண்ணவே மாட்டான். சரி இது யூஸே இல்லையே, இது எதுக்கு, பழசாவே இப்படி கிடக்க, அது இத்து போயிருக்கும் பார்த்துக்குங்க. அதை கூட தூக்கி போடுறதுக்கு என்ன வராது பார்த்துருக்கீங்களா? பாய் கிழிஞ்சிரும். ஆனால் அதை போடுறதுக்கு என்ன வராது, வைங்க வடகம் இடகம் காயப்படலாம் சொல்கிறோமா? துணி கிழிஞ்சிரும், சரி அதை தூக்கி போட்டுருவோம்னு என்ன வராது. இந்த ஆட்டிடியூடே தப்பு. முதல்ல நீங்கள் வீட்டில் போய் உங்கள் வீட்டில் ஒரு நாள் கொஞ்சம் டைம் எடுத்து ஒரு ரூமில் இருக்கிற எல்லா பழசையும் தூக்கி வெளியே போடுங்களேன். வெளியே போட்டுட்டு அந்த மைண்டு அந்த வீட்டுக்குள்ளே போய் நில்லுங்க, அந்த ரூமில் போய் நில்லுங்க. உங்கள் மைண்டே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. நான் சொல்கிறேன், ஒரு சின்ன இடம் இருக்குங்க, ஒரு சின்ன அறை வீட்டிலையே பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டா உங்களுடைய மைண்டு என்ன ஆயிடுது, ஃப்ரெஷ். நான் இதுவே இப்படி ஆச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் பழசப்பெல்லாம் தூக்கி போட்டிங்கன்னா எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? பழசெல்லாம் தூக்கி போடுங்க. பழசையே பேச நடந்திருக்கலாம், இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லலை. அது உங்களை வேதனைப்படுத்தினது உண்மைதான், காயப்படுத்தினது உண்மைதான், கஷ்டப்படுத்தினது உண்மைதான். ஆனால் எப்போ நீங்கள் அதெல்லாம் தூக்கி போடுறீங்களோ, எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட் என்னென்னா, வார்த்தை ஒரு வரம். அடுத்து ஒரு வரம்னா எதை குறிச்சும் கவலையே படுறது கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், என்ன பிரச்சனைனாலும் ஏறி மிதிச்சு என்ன செஞ்சுட்டே இருப்பேன், போயிட்டே இருப்பேன், சட்டையே பண்ண மாட்டேன். என்ன செய்யவே கூடாது. நீங்கள் சிங்கத்தை பார்த்துருக்கீங்களா? சிங்கம் நடக்கும்போது 2 பக்கம் அப்படி திரும்பிக்கிட்டே நடக்கும். ஆனால் 2 பக்கம் என்ன இருந்தாலும் சட்டையே பண்ணாது. அது பாட்டுக்கு ஏறி மிதிச்சு என்ன செஞ்சுட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். அதே தான் உங்களுடைய நட சிங்கத்தின் நடையா இருக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? கடந்த காலங்களில் எல்லாம் இருந்திருக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் கர்த்தர் செய்ய போற புதிதான காரியங்கள் இருக்கு பாருங்க, அது உங்களுடைய பழைய வாழ்க்கையினுடைய எல்லா தோல்விகளையும் மாற்றுகிறதற்கு போதுமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற புதுசு இருக்கு பாருங்க, அது சும்மா புதுசு கிடையாது பிரதர். ஏற்கனவே உங்க வாழ்க்கையில எதெல்லாம் இழந்தீங்களோ அது எல்லாவற்றையும் இந்த புதிதான காரியம் சேர்த்து கொண்டு வந்துடும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் உண்மைதானா? யாக்கோபு பழச பார்க்கல, வெறுமையை பார்க்கல, 25 ஆடை வச்சுக்கிட்டு அந்த வரியையும் புள்ளியையும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தான். அந்த 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 மனப்பான்மை தான் அவன் இழந்த அந்த 14 வருஷம், பிறகு ஒரு 6-20 வருஷத்துல அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு திருப்பி கொடுக்க போதுமானதாக இருந்தது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? பழசு எல்லாத்தையும் தூக்கி போடுங்க. நீங்க போடுங்க, நான் சொல்றது நீங்க போடுங்க. நீங்க போட்டுட்டீங்கன்னா கர்த்தர் அந்த பழைய நாட்கள் இருந்த எல்லா தோல்விகளையும் மாற்றி அதற்கு ஏற்ப புதிதானவைகளை செய்கிறதற்கு தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, மிராக்கிள், புதிய மிராக்கிள் நடக்காம அல்லது புதிய அற்புதங்கள் நடக்காம நீங்க எதிர்பார்த்த காரியம் இன்னும் நடக்காம இருக்கிறதுக்கு கர்த்தர் காரணமா நம்ம காரணமா? நம்ம இன்னும் எதையே ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கிறோம்? பழசையே இல்லை, பழசையே பிடிச்சி வச்சிருக்கு இல்லை. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் ரொம்ப ரொம்ப அழகாக அவங்கள நடத்தினார். எகிப்திலிருந்து வெளியே வர்றாங்க. அப்போ பார்க்குறாரு, இத்தனை காலம் இவன் மைண்டு ஃபுல்லாக பிரச்சனையிலே இருக்கு, இவனுடைய மனதை கொஞ்சம் புதிதாக்கணும், ஃப்ரெஷ்ஷாக அவன் ஃபீல் பண்ணணும். வெளியே வரும்போது அந்த எதை காண்பிக்கிறாராம், எப்படிப்பட்ட பயிர்களை காண்பிக்கிறாராம்? பசுமையான அப்படி பயிர்கள் அப்படி பார்த்த மணிக்கு. ஏன்னா அதை பார்க்கும்போதே அவர்களுக்கு என்ன உணர்வு வருது, இப்போதான் அது முளைச்சி வருது. அதை பார்க்கும்போதே அவனுக்கு என்ன வருது, எனக்கு ஒரு புதிய வாழ்வு என்ன செய்ய ஆரம்பிச்சிருச்சு, முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியுமா, இஸ்ரவேல் தேசம் கிபி 70 ஆண்டவராக இயேசு இருந்தார் இல்லையா, அதுக்கப்புறம் 70 வருஷம் கழிச்சு இஸ்ரவேலர்களை உலகம் முழுவதும் விரட்டி அடிச்சிட்டாங்க ரோமர்கள். அதுக்கப்புறம் இஸ்ரவேலர்களுக்கு நாடே இல்லை, உலகம் முழுசும் செதறி கிடந்தாங்க இஸ்ரவேலர்கள். 1948 இப்போதான் ஒரு 70 வருஷம் ஆச்சா,
48 தான் சுதந்திரம் அடைஞ்சது இஸ்ரவேல் தேசம். கிட்டத்தட்ட 1800 வருஷம். சொல்லுங்க, எத்தனை வருஷம்? 1800 சொச்ச வருஷம் அவங்களுக்கு என்னவே இல்லை, நாடே இல்லை, நாடே இல்லை. இப்ப நாடு கிடைச்ச உடனே இவங்களுக்கு எத்தனை வருஷம் சிறையிருப்புல இருந்திருக்காங்க, எத்தனை ஆண்டு காலம் பிரச்சனையில் இருந்திருக்காங்க? 1800 சொச்சம் வருஷம் பிரச்சனையில் இருந்திருக்காங்க. ஆனா நாடு சுதந்திரம் அடைஞ்ச உடனே அவர்களுக்கு ஒரு தலைநகரம் வேணும், ஒரு புதுசா ஒரு தலைநகரத்தை உருவாக்கணும். ஒரு நல்ல ஒரு மலைக்கு போனாங்க. அந்த மலை டெல் அப்படின்னா மலைன்னு அர்த்தம், டெல். அந்த மலையில ஒரு பட்டணத்தை ஸ்தாபிச்சாங்க. ஸ்தாபிச்சுட்டு அதுக்கு பேர் என்ன வச்சாங்க தெரியுமா? நாங்க புதுசா துளிர்க்கிறதுனால டெல் ஆபீப், நாங்க மீண்டுமாய் துளிர்த்து எழும்புவோம் அப்படின்னு டெல் அவீவ்னு பேர் வச்சாங்க. அந்த பட்டணத்துக்கு என்ன பேர் வச்சாங்க? டெல் அவீவ். நல்லா கவனிங்க, எத்தனை வருஷம் பிரச்சனை? 1800 ஆண்டு கால சிறையிருப்பு. ஆனா அவன் சொல்றான், இல்ல நான் 1800 ஆண்டு கால சிறையிருப்பு பேச போறது இல்ல, இனிமே நான் துளிர்ப்பேன், இனிமே நான் எழும்புவேன், இனிமே நான் ஆசீர்வாதமா இருப்பேன், இந்த உலகத்தையே நான் ஆள்றேனா இல்லையா பார். டெல் அவீவ்னு பேர் வைக்கிறான் அந்த பட்டணத்துக்கு அப்படின்னு டெல் அவீவ்னு பேர் வச்சான். நீங்க இன்னைக்கும் நீங்க டெல் அவீவ் பட்டணத்துக்கு போய் பாருங்க. ஜப்பான்லாம் என்ன ஜப்பான், அமெரிக்காலாம் என்ன அமெரிக்கா, எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுருவோம், அவ்வளோ டெக்னாலஜி இருக்கும் அங்க. போனவங்களுக்குலாம் அவ்வளோ ஆச்சரியம், இவ்வளவா டெக்னாலஜி இருக்குது அப்படின்னு அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அங்கே இருக்கிற டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாகவே கர்த்தர் அவர்களை துளிர்க்க பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஏன்னா அவன் பழச பேசலை, அவன் எதை பேசுகிறான்? புதுச. கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை கூர்ந்து கவனிக்கிறாங்க. கர்த்தர் நல்லா கவனிங்க, அவங்க பேசுகிறதா இருந்தால் 1800 வருஷம் நாங்கள் எதில் இருந்திருக்கிறோம்? சிறையிருப்பில் இருந்திருக்கிறோம். உலகமே எங்களுக்கு துரோகம் பண்ணுச்சு, அவங்க அப்படி பண்ணாங்க, இந்த நாட்டில் எங்களை இத்தனை பேரை கொன்னாங்க, ஹிட்லர் கொன்னாரு, அதை கொன்னாரு, இதை கொன்னாரு, பேசிட்டே இருக்கலாம். ஆனால் அவன் பழச பேசலை, புதிதானவைகளை சிந்திக்க ஆரம்பித்தான். இன்னைக்கு உலகத்தையே ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அதே தான் பிரதர், பழையவைகளை எல்லாம் தூக்கி போட்டுருங்க. இந்த நாளில் இருதயத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. உங்கள் மனதில் எதெல்லாம் பாரப்படுத்துதோ, எதெல்லாம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, இந்த நீங்கள் சர்ச்சுக்கு கிளம்பி வர்ற வரைக்கும் என்ன பிரச்சனைலாம் இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி தூர வைங்க பிரதர், எல்லாத்தையும் தூக்கி தூர வைங்க. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீங்கள் புதிதானவைகளை செய்கிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறீங்க. ஏன்னா அவர் தானே சிருஷ்டிகர், அவர் தான் சிருஷ்டிகர். உண்மைதானா? அவர் சிருஷ்டிகர்த்தா தானே? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில் புதிதானவைகளை செய்ய அவர் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார் அப்படின்னு விசுவாசிக்கிறவங்களாம் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பாருங்களா. உங்கள் வாழ்க்கையில் புதிதானவைகளை செய்ய ஆரம்பிப்பார் பிரதர். பழசெல்லாம் விளக்குங்க, புதிதான தானியங்கள் வர அதெல்லாம் விழுங்கிருங்க, உள்ளே போட்டு இருதயத்துக்குள்ளே போட்டு என்ன செஞ்சிருங்க? விழுங்கிருங்க. இனிமேல் அது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்துக்குள்ளே சிந்தனைக்குள்ளே என்னவே செய்யக்கூடாது, தோன்றவே கூடாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? நல்லா யோசிச்சு பாருங்களேன், நல்லா யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேலர்கள் வெளியில் வர்றாங்க, அப்படி ஃப்ரெஷ்ஷாக அப்படி பார்த்துட்டு வெளியே வர்றாங்களா? வெளியில் வந்தால் வனாந்திரம், வெளியில் வந்தால் என்ன இருக்குது? அதுக்காக நான் பழசெல்லாம் விட்டுட்டேன் பிரதர், இனிமேல் கர்த்தர் புதிதானவைகளை செய்வார் அப்படின்னு சொல்லிடுறதுனால ஒரே நாளில் உங்கள் வாழ்க்கை என்ன செஞ்சிட போகிறதில்லை, மாறிட போகிறதில்லை. ஆனால் அந்த மனப்பான்மையை நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது. பழச உங்கள் லைஃப்பில் திரும்ப பேசவோ, அந்த தோல்விகளை பேசவோ, அதை நினைக்கவோ கூடாது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இஸ்ரவேலர்கள் வெளியே வர்றாங்க, அந்த புதிதான பயிர்களை பார்த்துக்கிட்டு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை துளிர்க்க பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிற மனப்பான்மையோடு வர்றாங்க. ஆனால் வனாந்திரம், ஆனால் என்ன இருக்கு? வனாந்திரம். இப்போ கர்த்தர் பார்க்குறா, இவன் நல்ல மனப்பான்மையோட வெளியில் வர்றான், இவன் இந்த வனாந்திரத்துக்குள்ளே போய் அங்கே இருக்கிற வறட்சியையும் அங்கே இருக்கிற கள்ளி செடிகளையும், உண்மை தானே? வனாந்திரத்தில் என்ன செடி இருக்கும்? கற்றாழை செடியும் கள்ளி செடியும் தான் இருக்கும், இல்லை? அங்கே என்ன முளைச்சிருக்க போகுது? அதை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக இஸ்ரவேலர்களை மேக ஸ்தம்பம் அப்படியே சூழ்ந்து நின்றுச்சான். அதாவது இஸ்ரவேலர்கள் நீங்கள் வனாந்தரத்துக்குள்ளே போகும்போது மேகஸ்தம்பம்னா மேகத்தூண் அப்படின்னா என்ன நினச்சிறாங்கன்னா ஒரே ஒரு தூண் மாதிரி முன்னாடி நின்றுச்சு அப்படின்னு. அப்படி கிடையாது. உங்களுக்கு புரிய முடியாது சொன்னால், நம்ம ஊரில் இந்த சாந்து சட்டி இருக்கு இல்லையா, இந்த சிமெண்ட்லாம் குழைப்போம்ல, அதை அப்படி கவுத்தி வச்சா எப்படி இருக்கும்? அதை போல இஸ்ரவேலர்கள் அந்த கூட்டம் 20 லட்சம் கூட்டமும் அப்படி உள்ளே போகும்போது இஸ்ரவேலர்கள் மேலே வனாந்தரத்தில் 4 பக்கமும் அந்த மேகஸ்தம்பம், மேலையும் மேகஸ்தம்பம். இஸ்ரவேலர்கள் வெயிலையோ கள்ளி செடிகளையோ எதிரான காரியத்தையோ பார்க்கவே விடலையா. நான் சொல்கிறேன் பிரதர்,
நீங்க கர்த்தர் செய்ய போற புதிதான காரியங்களை கூர்ந்து கவனிக்க ஆரம்பிங்க. அவருடைய பிரசன்னம் நாலா பகுதியிலையும் உங்களை சூழ்ந்து காக்க ஆரம்பிக்கும் பிரதர். அவரே உங்களை நடத்தி கொண்டு போவார் பிரதர். அந்த 40 ஆண்டு காலமும் அவங்களுக்கு குறைவில்லாத வாழ்க்கை இருந்துச்சு பாருங்க. அதே தான். உங்களுடைய மைண்டு கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகட்டும், உங்களுடைய மனம் கொஞ்சம் மறுரூபமாகட்டும். நீங்கள் பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டீங்கனாலே மறுநாளே கர்த்தர் காரியங்களை நடப்பிக்க ஆரம்பித்துருவார். அதான் ஆண்டவர் சொன்னார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், எப்பவோ வரும்னு எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்காத, அது இப்பொழுதே தோன்றும். ஆனா அதே நேரம் நீங்க அதை கூர்ந்து கவனிங்க பிரதர். நீங்க எப்படிப்பட்ட எதிர்காலம் உங்களுக்கு முன்னாடி இருக்குங்கிறது பிரச்சனை இல்லை, எப்படிப்பட்ட மனம் உங்களுக்குள்ள இருக்குங்கிறது தான் பிரச்சனை. எல்லாம் யோசிச்சு பாருங்க. இஸ்ரவேலர்கள் வெளியே வர்றாங்க, ஃப்ரெஷ் மைண்டோட தான் வெளியே வர்றாங்க, ரொம்ப சந்தோஷம். வனாந்தரத்தில் கர்த்தர் அவ்வளவு குறைவில்லாமல் நடத்தி கொண்டு போறார், சந்தோஷம். நேராக இப்போ யோர்தானுடைய கரைக்கு வந்துட்டாங்க. கானானுக்கு உள்ளே போகிறாங்க. யோர்தானை கடந்துட்டா கானான் தேசத்துக்குள்ளே போயிடுவாங்க இல்லையா? இதான சுச்சுவேஷன். இப்போ கானானுக்குள்ளே போய் வேவுகாரரை அனுப்புகிறாங்க இல்லையா? மோசே அனுப்புகிறார், 12 வேவுகாரரை அனுப்புகிறார். அதில் 2 பேர் நல்ல செய்தி சொல்கிறான், 10 பேர் துச்செய்தி சொல்கிறான் இல்லையா? என்ன சொல்கிறான் வாசிங்க. என்னாகும் புஸ்தகம் 13ஆவது அதிகாரம் 31லிருந்து 33 வாசிங்க. அவனோட கூட போய் வந்த மனிதரோ நாம் போய் அந்த ஜனங்களோட எதிர்க்க நம்மாலே கூடாது, அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிகவும் பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளை போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். நல்லா யோசிச்சு பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அது என்ன தேசம்? கர்த்தர் யாத்ராமத்தில் துவங்கும் போதே என்ன சொல்லுவார்னா, மோசேட்ட, நான் இவர்களுக்கு வாக்கு பண்ணின எந்த தேசத்துக்கு, எப்படிப்பட்ட தேசத்துக்கு கூட்டிட்டு போக போறேன் நான். அதை பாலும் தேனும் ஓடுகிற தேசம் இவனுக்கு பட்சிக்கிற தேசமா தெரியுது பாருங்க. அங்க இருக்கிற யோர்தான் ஆறு ஓடுது, அதை பத்தி ஒரு பயலும் பேசல. மாதுளம் தோட்டங்கள் இருக்கிறது, அதை பத்தி ஒரு பயலும் பேசல. திராட்சை தோட்டங்கள் இருக்கிறது, அதை பத்தி ஒருத்தனும் பேசல. ரோஜாக்கள் பூத்து குலுங்குகிற சாரோன் சமவெளி இருக்கிறது, அதை பத்தி ஒருத்தனும் பேசல. பாசான்ல எருதுகள் அதுவாட்டுக்கு மேய்ந்து தெரியும், அவ்வளவு சமவெளி புல்வெளி நிறைந்த பகுதி இருக்கிறது, அதை பத்தி ஒருத்தனும் பேசல. அவ்வளவு நீரூற்றுகள் இருக்கிற கலிலேயா பகுதி இருக்கிறது, அதை பத்தி ஒருத்தனும் பேசல. அவ்வளவு தண்ணீர், நல்ல தண்ணீர் இருக்கிற கலிலேயா மிகப்பெரிய கடல் இருக்கிறது, அதை பத்தி ஒருத்தனும் பேசல. இவன் பார்க்கறது ஃபுல்லா எதையே தான் பார்க்கிறான். ராட்சதனை பார்த்தேன், ஏனாக்கீரை பார்த்தேன், பட்சிக்கிற தேசமாக்கும், அதுவாக்கும், இதுவாக்கும், அந்த பிரச்சனை இருக்காக்கும், இந்த பிரச்சனை இருக்காக்கும். கர்த்தர் பார்த்தார், நீ பார்க்கறதெல்லாம் பட்சிக்கிற தேசம்னு சொன்னில, நீ பார்த்தவன் எவனுமே இப்படி அந்த தேசத்தை, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பாலாக்கும் தேசமா பார்த்த எவனும் அதுக்குள்ள பிரவேசிக்கிறது கிடையாது இல்ல. வனாந்தரத்தில் வருகிற போது நல்ல மனப்பான்மையோட தானே வந்த, வனாந்தரமே செழிப்பா இருந்துச்சு. அதே போல கானானுக்குள்ள போகிற போது நல்ல மனப்பான்மையோட தானே போகணும், அதுல இருக்கிற நன்மைகளை தானே பார்க்கணும். ஏன் அதுல இருக்கிற தீமைகளையே பார்க்கிற? நல்லா யோசிச்சு பாருங்க. பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை பாழாக்கும் தேசம்னு சொல்றானே, அவனை என்ன செய்யறது இல்ல? இன்னைக்கு நிறைய பேர் தங்களுடைய எதிர்காலத்தை பார்க்குறப்ப அதில் நிறைய எது எதிராக இருக்கோ, எது நெகட்டிவாக இருக்கோ, எது பிரச்சனையாக இருக்கோ, அதையே பார்க்கறது.
பிள்ளைங்களா, பிள்ளைங்கிட்ட இருக்கிற நன்மை இல்லை குறையவே பார்க்கறது, கணவர்கிட்ட இருக்கிற நன்மை இல்லை குறையவே பார்க்கறது, வீட்டார்ட்ட இருக்கிற நன்மை இல்லை குறையவே பார்க்கறது. அவர்களுடைய பார்வை முழுவதும் எது எதிரானதோ அதிலேயே இருக்கிறது. நான் சொல்றேன், நீங்கள் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற நலமா வாழ்க்கைய நலமும் சுபிச்சமுமாய் பார்க்கலைனா அதில் எதையுமே அனுபவிக்க முடியாது, எதையுமே அனுபவிக்க முடியாது. நல்ல அதுல 2 பேர் தான் நல்ல செய்தி சொன்னாங்க. இல்ல அவன் சொல்றான் பாருங்க, அவன் அந்த ராட்சதரை பார்க்கலையா, ஏனாக்கீரை பார்க்கலையா? யோசுவாவும் காலேபும் அதே ஏனாக்கீரை பார்த்தான்ல, அதே ராட்சதரை பார்த்தான்ல. அவன் என்ன சொல்றான்? இல்லையா, அவன் ஏனாக்கீராவே இருக்கட்டும், எதிரானவனாகவே இருக்கட்டும், பெரிய ஆளாவே இருக்கட்டும், நான் சொல்றேன் என் தேவன் என் கூட இருக்கிறதுனால அவர் அந்த தேசத்தை தருகிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? இந்த பார்வை தான் பிரதர் உங்களை வாழ்க்கையில ஜெயிக்க வைக்கும். இந்த பார்வை தான் உங்களை ஜெயிக்க வைக்கும். உங்க வாழ்க்கையில எதிர்காலத்துல சில காரியங்கள் இருக்கலாம், அதையே பார்த்து அதையே பேசிட்டு இருந்தீங்கன்னா வாழ்க்கை இப்படியே ஓடுமே ஒழிய கர்த்தரிடத்திலிருந்து எந்த காரியத்தையும் எதிர்பார்க்க முடியாது. இதனால ஒரு தீர்மானம் எடுங்க, வீட்டில் போய் ஒரு தீர்மானம் எடுங்க, இன்னைக்கு இந்த சமூகத்திலே ஒரு தீர்மானம் எடுங்க. எதெல்லாம் உங்களுக்குள்ள பழைய காரியங்களை அழுத்திட்டு இருக்கோ எல்லாத்தையும் தூக்கி வெளியே வைங்க பிரதர். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இனிமே நான் பழையவைகளை பேச போறது கிடையாது, நான் நீங்க செய்ய போற புதிதான காரியங்களை கவனிக்க போறேன். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இனிமே யாராவதுக்கும் உலகம் அழிஞ்சிருவாக்கும், பொருளாதாரம் அப்படியாக்கும் இப்படியாக்கும். நான் சொல்றேங்க, உலகமே அழிஞ்சாலும் நீங்களும் நானும் சுபிச்சமாக தான் வாழ போறோம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகமே பஞ்சத்தில் போனாலும் கர்த்தர் நம்மளை போஷிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? உலகத்தினுடைய பொருளாதாரமே மந்தமாக போனாலும் கர்த்தர் உங்களை என்னையும் செழிக்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த பார்வை இருந்துச்சுன்னா ஜெயிச்சிருவீங்க பிரதர். இந்த பார்வை வந்துருச்சுன்னா ஜெயிச்சிருவீங்க. எல்லாத்தையும் தூக்கி வெளியே, எதெல்லாம் உங்களை சங்கடப்படுத்துதோ, எதெல்லாம் சஞ்சலமாச்சோ எல்லாத்தையும் மனதில் இருந்து மட்டும் இன்னைக்கு தூக்கி வெளியே எறிங்க. உங்க மனதளவில் அதை தூக்கி வெளியே எறிங்க. அதை வெளியே எரிஞ்சிட்டிங்கன்னா கர்த்தர் புதிதானவைகளை செய்ய ஆரம்பிச்சிருவார் பிரதர், புதிதானவைகளை செய்ய ஆரம்பிச்சிருவார். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ, எப்படி பார்க்குறீங்களோ அப்படிதான் உங்கள் வாழ்க்கை அமையும், உங்களுடைய எதிர்காலம் அமைய போகிறது. இன்றைக்கு 99% கிறிஸ்தவர்கள் நீங்கள் அவங்க வந்து வாயை திறந்தாங்கன்னு வச்சுக்கிறீங்களேன். ஒரு தடவை எங்களிடத்துல வந்து ஒருத்தர் சொன்னார், கப்பலில் வேலை செய்கிறவர் நினைக்கிறேன். அவர் வந்து என்கிட்ட சொன்னார், பிரதர் எனக்கு கடந்த 2.5 வருஷமோ 3 வருஷமோ எனக்கு வேலை இல்லை பிரதர். சரி, என்னுடைய தலையில் 2 ஆப்ரேஷன் பிரதர். சரி, என்னுடைய வயிற்று பகுதியில் ஒரு ஆப்ரேஷன் பிரதர். சரி, இவ்வளவு பிரச்சனைகள் வழியாக நான் கடந்து போயிட்டுருக்கேன். அவ்வளோ அப்படியே வரிசையாக சொல்லிட்டே இருக்கார். இந்த கம்பெனியில் வேலை போச்சு, இதில் வேலை போச்சு, இதில் வேலை போச்சு, இதில் வேலை போச்சு. நான் கடைசியாக கேட்டேன், இவ்வளவு நடந்துச்சு இல்லை பிரதர்? நான் கேட்குறேன், இவ்வளவு நடந்தாலும் கர்த்தர் உங்களை போஷித்து நடத்தி வந்திருக்கிறாரா? ஆமாம். அதையே சொல்ல மாட்டேங்கிறீங்க. இவ்வளவு லாக்டவுனு, இவ்வளவு வேலை இல்லை, இவ்வளவு காரியம் இருக்கு. நான் சொல்றேன், இவ்வளவு பேர் மரிச்சிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது, ஆனா இன்றைக்கும் கர்த்தர் நம்மளை ஜீவனுள்ளவராக வைத்திருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இவ்வளவு காரியங்கள் இருந்து கர்த்தர் நம்மளை போஷித்து நடத்தி வந்திருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? இந்த நன்மையை பேசுங்க, உங்களுடைய தோல்விகள் எல்லாவற்றையும் மாற பண்ண கர்த்தர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாம் புதிதாக்கப்படும். சொல்லுங்க, என்ன செய்யப்படும்? எல்லாம் அவர் சிருஷ்டிகர். எழுந்து நிற்போமா? ஆண்டவரை எனக்கு அது செய்யலை, இது செய்யலை, ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணுறேன். இந்த அவர் மேலே இருக்கிற இந்த மனஸ்தாபங்கள்லாம் இருக்கு பாருங்க, அது எல்லாத்தையும் நீ தூக்கி வெளியே வைங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நன்மை அதை நான் அனுபவிக்காததுக்கு நீங்கள் காரணம் இல்லை, நான் தான் காரணம். ஏன்னா நான் தான் இன்னும் எதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன், பழச. சொல்லுங்க, எதையே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன்? பழச இல்லை, பழையவைகளையே நான் தான் ஆண்டவரை பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். எஸ்ஐயா புத்தகம் 28:21 வாசிங்க. கர்த்தர் தமது கிரியையாகிய அபூர்வமான கிரியையை செய்யவும். என்ன கிரியையா? அபூர்வம்னா என்ன பிரதர்? சொல்லுங்க. அபூர்வமா இருக்குங்க, ரொம்ப அபூர்வம். அப்படின்னா என்ன? அதிசயம். இது வரைக்கும் அப்படி காரியமே இல்லை. உங்களுக்கு தெரியுமா? சரி, இப்ப கேட்கிறேன், பூர்வம் அப்படின்னா என்ன? ஆண்டவர் சொல்றாருல, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம் அப்படிங்கிறாருல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பூர்வம்னா என்ன உங்களுக்கு தெரியுமா?
தமிழ்ல ஒரு வார்த்தைக்கு முன்னாடி ஆனா எழுத்து போட்டீங்கன்னா அது எதிர்ப்பதமாயிரும். மங்களம், அதுக்கு முன்னாடி ஆனா போட்டீங்கன்னா என்னது? அமங்கலம்னா என்னது? மங்களம்னா நல்லது, நல்ல காரியம் இல்ல. அமங்கலம்னா என்ன சொல்லுங்க? கெட்ட காரியம் தானமா. தைரியம், அதுக்கு முன்னாடி ஆனா போட்டீங்கன்னா அது என்ன ஆயிரும்? அதைரியம். தைரியம்னா தெரியுது, அதைரியம்னா என்னது? பயம் இல்ல. பூர்வம் அப்படின்னா பழசு, அதுக்கு முன்னாடி ஆனா போட்டீங்கன்னா பூர்வத்துக்கு எதிரானது. அபூர்வம்னா என்னன்னா பூர்வமா இவ்வளவு நாள் நடந்து வந்திருக்குல்ல, அது எல்லாத்தையும் தொலைச்சு கட்டி அதுல இல்லாத ஒரு புதிதான காரியத்தை செய்யறது, அதுதான் அபூர்வமானது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அதனாலதான் நான் ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், வரலாற்றிலேயே இல்லாத அபூர்வமான காரியங்களை கர்த்தர் உங்கள் மத்தியில் செய்ய போகிறார். பூர்வம் முதல் இல்லாதவைகளை அபூர்வமானவைகளை செய்ய போகிறார். ஆனா என்ன செய்யணும் தெரியுமா? அபூர்வமானது வரணும்னா பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். அபூர்வமான காரியம் வரணும்னா எதை சிந்திக்க கூடாது? கடந்த காலத்துல நடந்தவைகளை எல்லாம் நீங்க விட்டு தொலைங்க பிரதர். அதை ஃபுல்லா தூக்கி தொலைச்சிருங்க, எங்கிட்டாவது தூக்கி போட்டுருங்க, உங்க இருதயத்துல இருந்து எடுத்து வீசி எறிஞ்சிருங்க. அந்த பூர்வமானதை நீங்க வீசிட்டீங்கன்னா கர்த்தர் அபூர்வமானவைகளை செய்ய ஆரம்பித்து விடுவா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவரே நான் இனி நீங்கள் தான் இப்போ வாயை திறக்கணும், நீங்கள் பேச வேண்டிய நேரம் ஒரு 2 நிமிஷம் நல்லா நீங்கள் வாயை திறந்து. இப்போ கர்த்தர் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை எதிர்பார்க்கிற நேரம். நான் பேசிட்டு இருந்தேன்ல, இப்போ கர்த்தர் எங்கள் மூலமாக பேசினார்ல, இப்போ உங்கள் வாயிலிருந்து அவர் வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே நான் இந்த காரியங்களை எல்லாம் இனிமேல் நான் பேசவே போகிறதில்ல, இந்த பழைய தோல்விகளை எல்லாம் நான் நினைக்கவே போகிறதில்ல, இந்த பழைய சண்டை சச்சரவு குடும்பம் அவமானப்படுத்தினாங்க, வெட்கப்படுத்தினாங்க, எனக்கு கொடுக்கல வைக்கல, பாகம் கிடைக்கல, அது இது வியாதி தோல்வி வறுமை வேலை இல்லை பசி பட்டினி எதையுமே நான் பேச போறது இல்லை. ஆண்டவரே பூர்வமானதை எல்லாத்தையும் நான் இன்னைக்கே தொலைச்சு கட்டுறேன். கர்த்தர் எனக்கு அபூர்வமானவைகளை தரப்போகிறீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? கர்த்தர் பெரிதானவைகளை தரப்போகிறீர். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? ஆண்டவரை நம்பி வந்த உங்களுடைய முகங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை பிரதர். He is a creator. அவர் புதுசா சிருஷ்டிக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல முடியும்? அவர் புதிதானவைகளை உங்க வாழ்க்கையில நடப்பித்துக் கொண்டே இருக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இருதயத்தில் இருக்கிற எல்லா காரியமும் வெளியே வரட்டும், ஒண்ணு கூட தேங்க கூடாது, ஒண்ணு கூட நிக்க கூடாது. எஸ் ஃபாதர், எல்லா விஷயங்களும் வெளியே வருவதாக, எல்லா விஷயங்களும் வெளியே வருவதாக, இருதயத்தின் காயங்கள் எல்லாம் வெளியே வருவதாக, எழுதப்பட்ட எல்லா பழைய காரியங்களும் அழிக்கப்படுவதாக. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எல்லாம் இன்னைக்கு வெளியே வருவதாக. ஆண்டவரே எல்லா புலம்பல்களும் ஒளிந்து போவதாக, எல்லா புலம்பல்களும் ஒளிந்து போவதாக, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலம் ஊற்றப்படுவதாக, ஆனந்த தைலம் ஊற்றப்படுவதாக. அழுக்கு வஸ்திரம் அல்ல, கந்தனான வஸ்திரம் அல்ல, துதியினுடைய வஸ்திரம் போர்த்தப்படுவதாக. உங்க பிள்ளைகளுடைய இருதயத்திலிருந்து இனி புலம்பலின் சத்தம் அல்ல ஆண்டவரே, துதியின் சத்தம் மாத்திரம் தொனிக்க கடவுது. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். யாகா ராடா தாரா டாடா லாகா ராடா தாலா காரா டாடா ராடா தாலா காரா டாடா ராடா தாலா காலா. எஸ் 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 எஸ். பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் அபூர்வமானவைகளை வைத்திருக்கிறார். இந்த வருஷத்துல நீங்க அபூர்வமான காரியங்களை பார்க்க போறீங்க. அபூர்வமான கிரியைகளை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். அவரே எழுந்து வந்து நடப்பிக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அபூர்வமானயா இதுவரைக்கும் வரலாற்றிலேயே நடக்காத அற்புதங்களை, ஹிஸ்டரியிலேயே நடக்காத அற்புதங்களை கர்த்தர் நம் மத்தியிலே நடப்பிக்கிறதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். தாரா டாதா ராடா தாலா காரா டாதா ராடா தாரா டாதா ராடா தாலா. பூர்வ முதல் பாழாய் கிடந்தவைகளை நீங்கள் கட்டுவீர்கள், கட்டுவீர்கள். இடிக்கப்பட்ட எல்லாம் மீண்டுமாய் கட்டப்படும். யாக்கா ராடா தாரா டாதா லாகா ராடா தாலா காரா டாதா ராடா தாலா காரா டாதா ராடா தாலா காலா தாரா டாபா லாகா. எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். நாங்க எல்லா பூர்வமானவைகளையும் இன்னைக்கு ஆண்டவரை எங்களை விட்டு வெளியே எடுக்கிறோம். ஆண்டவரை அது எதையும் நாங்கள் இனிமேல் பேச போறதில்லை, அது எதையும் நாங்கள் நினைக்க போறதில்லை. கர்த்தர் செய்ய போற புதிதானவைகளை, அபூர்வமானவைகளை நாங்கள் கூர்ந்து பார்க்கிறோம். ஆண்டவரே அபூர்வமான நன்மைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இனி வருகிற காரியத்தில் கர்த்தர் அதையே செய்வீராக. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? ஸ்தோத்திரம். இந்த நாளில கர்த்தர் உங்களோட பேசி இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். பிரைஸ் தி லார்ட். பழையதை தூக்கி போட்டாதான் புதுசு வரும். புதுசு வரணும்னா பழசு போகணும் இல்லை? புது தண்ணி கிணத்துல ஊறணும்னா பழைய தண்ணி இறைச்சி என்ன செய்யணும்? வெளியே ஊற்றணும். ஊற்றுனாதான் புது தண்ணீர், அதில் புதிய ஊற்று, புது தண்ணீர் வந்து நிரம்பும். பழசே வச்சுட்டு தேக்கி வச்சுக்கிட்டு எங்கே இதை அள்ளி ஊற்றுனா அப்புறம் தண்ணி வருமோ வராதோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க. இதோ புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். புதிய காரியத்தை கர்த்தர் செய்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இந்த வேளையில நாம ஜெபித்து முடிக்க போகிறோம். கண்களை மூடி நாம ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் ஆண்டவரே எத்தனையோ தடைகளை மாற்றி இந்த நாளில் நாங்கள் கூடி வரவும், உங்களை பாடவும், துதிக்கவும், ஆராதிக்கவும், ஜீவனை கொடுக்கிற, வாழ்வு தருகிற உம்முடைய வார்த்தையை கேட்கவும் ஆண்டவரே, மறுரூபம் எங்கள் சிந்தைகளில் ஒரு மறுரூபம், எங்களுடைய மனதிலே ஒரு மறுரூபம் ஆண்டவரே உண்டாகவும் நீங்க கிரியை செய்ததுக்காக, கிருபை செய்ததுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். தூய ஆவியானவரை தொடர்ந்து அந்த கிரியை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நடப்பதாக, அவர்கள் சிந்தையிலே அவர்களுடைய மனதிலே நடப்பதாக. வாழ்வை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. புதிய காரியத்தை பார்க்கிறோம் ஆண்டவரே, எல்லா ஏரியாஸ்லையும். எஸ் ஃபாதர் ஆண்டவரே, தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருடைய வாழ்விலும் புதிய காரியங்களை பார்க்கிறேனப்பா. புதிய காரியங்களை செய்கிறீங்க, அதற்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய ஆளுகைக்கு உம்முடைய கரத்தின் கீழே அனைத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தையும் தலைவர்களையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். அதிகாரிகள் அனைவரையும் உம்முடைய கரங்களிலே தருகிறோம். அவர்கள் எல்லாரையும் தேவனை ஆசீர்வதிப்பீராக. எங்கள் தேசத்தை ஆசீர்வதித்தருளும் ராஜா. கனம் துதி மகிமையாவும் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.